இந்த குசும்பு தானே வேண்டாங்கிறது. இந்த 28 வருஷ வாழ்க்கையில ஒரு நாளாவது ஒரு வேளையாவது என் சமையலை பத்தி ஒரு வார்த்தை புகழ்ந்து பேசிருக்கீங்களா? போடுறத வலிச்சு வலிச்சு திங்க வேண்டியது, ஹோட்டல்ல எந்திரிச்சு போற மாதிரி எந்திரிச்சு போயிட வேண்டியது. என்ன பண்றது? கணவன் அமைவதெல்லாம் கடவுள் செஞ்ச சதி. சித்தி, எனக்கு ஒரு டவுட். என்னடி? 5 பொண்ணை பெத்தா அரசனும் ஆண்டி ஆகணும் பழமொழி இருக்குல்ல? ஆமா, அதுக்கு என்ன? 5 பொண்ணை பெத்தா அரசி தானே ஆண்டி ஆகணும். அரசு எப்படி ஆண்டி ஆக முடியும்? இந்த குந்தானிய கூறு போட்டு கோயம்பேடு சந்தையில வித்துட்டு வந்துரு. எங்க ஓனர போயிட்டு வர? திருச்சி போயிட்டு வரேன்டி. அதுக்கு ஏடா இவ்வளவு டயர்டா இருக்க? அது ஒண்ணும் இல்ல, பஸ்ல பின்னாடி சீட்ல உட்காந்துருந்தனா தூக்கி போட்டு போட்டு உடம்பு டயர்ட் ஆயிருச்சு. போ. ஏண்டா நீ முன்னாடி சீட்ல இருந்தவங்கள மாத்தி உட்கார சொல்ல வேண்டியதானே? சொல்லிருக்கலாம், ஆனா முன்னாடி சீட்ல தான் யாருமே இல்லையே. காட்டையில போறானே உன்னலாம் குட்டையில ஊர்ல மட்டையாலே அடிக்கணும்டா. ஓனரா 100 ரூபாய்க்கு தீவனம் வாங்கி போடியா, பசிக்குது. 100 ரூபாய்க்கு தீவனமா? அதெல்லாம் முடியாதுடி. பக்கத்து கொல்லையில கம்பு போட்டிருக்காங்க, 2 கல்லிய தள்ளி வைக்கிறேன், நோகாம தின்னுட்டு வந்துருங்க. சரிடி, நான் போய் பக்கத்து கோலையில தின்னுட்டு அங்கேயே முட்டைய போறேன். சித்தி, என்னடி? செய்யாத தப்புக்கு நீ திட்டுவியா சித்தி? செய்யாத தப்புக்கு யாருமே திட்ட மாட்டாங்க. காலையில கோழிக்கு தீவனம் போட சொன்னீல சித்தி, அத நான் செய்யவே இல்ல. போடி. இவரெல்லாம் திருச்செந்தூர் திருவிழாக்கு கூட்டிட்டு போய் தெரியாம தொலைச்சிட்டு வந்துரு. அடே, முட்டை போட்டாச்சு, எடுத்து போய் ஃப்ரிட்ஜ்ல வை. சரிங்க எஜமானி, உடனே எடுக்கிறேன். முட்டை போடுற மூதவில எனக்கு சட்டம் போடுது. போடி. சரிங்க ஸ்ரீதேவி, நான் போறேன். 3 hours later. எங்க ஸ்ரீதேவி போறீங்க? முட்டை எடுக்கடி. நீங்க முட்டை எடுத்து கிழிச்சதெல்லாம் போதும் ஸ்ரீதேவி. அடிச்ச வெயில முட்டை குஞ்சு பறிச்சு போச்சு. குஞ்சு பறிச்சிடுச்சா? மாமா, எனக்கு ஒரு டவுட். என்னடி? புருஷனும் பொண்டாட்டியும் சொர்க்கத்துல ஒன்னாவே சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்றாங்களே, எதுக்கு? அதனால தாண்டி அதுக்கு பேரு சொர்க்கம். இன்னைக்கு சோத்துல நரகத்தை காட்டுவா போடா. என்னடி, உன் புள்ள குட்டி நல்லா இருக்கா? அது இருக்கட்டும், நீ என்ன ஒத்தையில வர? போனாங்க. அது எங்க ஊர் சுத்திட்டு இருக்கோ? பொண்டாட்டி தான் உலகன சொன்னா, அப்புறம் எங்க சுத்திட்டு இருக்கான்? சொன்னது சரிதான், ஆனா யாரு சொன்னான்னு தெரியல. யாருமா இது? இவதான் ஓனரம்மா. அப்ப நீ இல்லையா? அதுக்கு உன் அப்பா ஒத்துக்கணுமா? ஏண்டி, ரொம்ப நாள் வாழணும்னா என்ன பண்ணணும்? கல்யாணம் பண்ணிக்கணும்டி. கல்யாணம் பண்ணா ரொம்ப நாள் வாழலாமா? இல்ல இல்ல, ரொம்ப நாள் வாழணுங்கிற ஆசையே போயிடும். என்னடி முறைக்கிற? உன்னெல்லாம் பிறக்கும் போதே ஏண்டி செருப்பு மேல அம்மிக்கல் வைக்கிற? ஆடி காத்துல அம்மியே நகருமா சித்தி, அதான் பாவன செருப்பு போட்டுட்டு இருக்கேன். காளியாத்தா, இவள காளி பண்ணாத்தா. டேய், உலகம் ஃபுல்லா பறவை காய்ச்சல் பரவிட்டு வருதான். கொஞ்ச நாளைக்கு பண்ணைய தாண்டி பக்கத்து கொலை கூட போகாதீங்க. உன் பொண்டாட்டியை விடவா பயங்கரமானது? நான் மாடு மாதிரி கத்திட்டு இருக்கேன், எங்கடி போற? மாட்டுக்கு புண்ணாக்கு வாங்குறோம். ஏண்டி, பக்கத்து கொலைக்கு போனா பறவை காய்ச்சல் வரும்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. இங்க பட்டினி கிடந்து சாவறதை விட பறவை காய்ச்சல் வந்து செத்து போறா போடா. எனக்கு மாசம் சம்பளம் என்ன? மாசம் 30 ரூபா. ஓகே. ஆனா ஒரு சின்ன சேஞ்ச், தினம் 1 ரூபா நான் எடுத்துக்குவேன். 1 ரூபா தானே, எடுத்துக்கங்க.